உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபைட்டர் இப்போ ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரைஸை போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு, அதில் ராயல் கேனைன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இப்போலாம் சாப்பிட்றான். ராயல் கேனையில் நான் கோகோனட் மில்க் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் கேட்ஸுக்கு கொடுக்கலாம். அவங்களாம் சாப்பிடுவாங்க. சும்மா பிளேட்டில் ஊற்றி வச்சாலுமே சாப்பிடுங்க. என்னை தேடுறான். சவுண்டு எங்கே வருது? நான் அவனுக்கு பயந்து தான் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மிக்ஸ் பண்ணவே விட மாட்டான். கத்திக்கிட்டே இருப்பான். அதனால் இங்கே ஓடி வந்துட்டேன். அங்கே தேடுறான். என் சவுண்டு எங்கே வருதோ சவுண்டை வச்சு ஒரு கண்ணை வச்சுட்டு காதால் நல்லா சவுண்டு வர பக்கத்தை கேட்டு திருப்பி திருப்பி தேடுவான். தேடும்போது சிரிப்பாக இருக்கும். வெயிட் பண்ணுறான் ஃபுட்டுக்காக. வந்துருச்சு. இனிமேல் இந்த இடம் ரணகளமாயிடும். இந்த குட்டி பாருங்கள் தேங்காய் பால் குடிக்குது. அதுக்கு அவனுக்கு என்ன கொடுத்துங்க? அப்புறம் நாங்களாம் என்ன இழிச்ச வாயாண்டி நினைக்கிறேன். பாண்டா பையில பார்த்தீங்களா? கேபிளை தூக்கிட்டு வந்துடுவான் ட்ரீட்னா. ட்ரீட்டே முடிஞ்சு போச்சு எங்கள் வீட்டில். பாண்டா குட்டி பீன்ஸ் 2 பேரும் ட்ரீட் பைத்தியங்க. ட்ரீட் இல்லைன்ட்டு இப்போ என்னென்னா அது எப்படிங்க வீடான வீட்டில் அது எப்படிங்க ட்ரீட் இல்லாமல் இருக்கலாம்? இது என்னங்க வீடு அப்படின்னு சுற்றுறானுங்க. உனக்கு ஒரு வை, இந்த உனக்கு ஒரு வை, உனக்கு ஒரு வை, உனக்கு ஒரு வை. கையை உடச்சிருவேன் பார்த்துக்க. கையை பிடிக்காத நீனு, எல்லாத்தையும் பிடிங்க ஒரு அமுக்கி திட்டு போய் ஆண்டன் அவெல்லாம் பாரு நீட்டிக்கு நிற்கிது. குட்டி பீன்ஸ்லாம் விஷக்கிருமியாக இருக்குது. இந்தா